அக்கா, என்ன திடீர்னு தம்பி ஞாபகம் வந்துருச்சா? கால்லாம் பண்ணிருக்கீங்க. அஸ்வின், என்ன பண்ணி வச்சிருக்க நீ? என் அம்மாவையும் தங்கச்சியும் அந்த கேசவை ஏன் கூட்டிட்டு போறான்? இதுக்கு முன்னாடி அத்தனை தடவை கால் பண்ணனே, அப்பவே எடுத்திருந்தா சொல்லிருப்பேன். அஸ்வின், விளையாடாத, சொல்லு, என்ன பண்ண நீ? ஐயோ, இது என்ன அபாண்டமா இருக்கே. ஏதோ அவங்க செஞ்சு கொடுத்த லட்டுவை சாப்பிட்டு வாந்தி பேதின்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனவங்க எல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த பழைய என் மேல போடலாமா? நான் சின்ன பையன்ல, என்ன பார்த்தா பாவமா இல்லையா? அஸ்வின், என் அம்மா செஞ்ச லட்டு தான் இங்க கார்மெண்ட்ஸ்ல எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. யாருக்கும் எதுவுமே ஆகல. நீ தான் ஏதோ தப்பு பண்ணிருக்க அஸ்வின். பெரிய தப்பு பண்ணிட்ட, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அஸ்வின். ஐயோ பாவான்னு எனக்கு வந்த வீடியோ நான் உங்களுக்கு அமிச்சேங்கா. அது ஒரு குத்தமா? என்ன உன் மாமனார் செருப்பால் அடிச்ச வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியே, அதான் இதையும் ரசிப்பேன்னு சொல்லிட்டு அமிச்சேன். ஆனா பாருங்கக்கா, இதுல கூட நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேன் மகாக்கா. என் வீடியோவை விட இந்த வீடியோக்கு ஏகப்பட்ட லைக்ஸ் அள்ளுதே. பொண்ணுங்களுக்கு தான் இந்த சொசைட்டி எப்பவும் சப்போர்ட் பண்ணுது. பாவம் ஆண்கள், எங்களுக்குன்னு யாருமே இல்லை. ஆமா, இந்த கேஸ்ல உள்ள போனா வெளியே வர முடியாதாமே? அதுவும் ஏதாச்சும் ஒரு உசுறு போயிடுச்சுன்னா காலம் பூரா களிதான் திங்கணுமாமே. ஊருக்கே லட்டு கொடுத்த உங்க குடும்பத்துக்கு களியா? So sad. அஸ்வின், தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கே நீ. ஹலோ, கேக்குதா அக்கா? ஏங்க, வாங்க, உடனே ஸ்டேஷன் போயே ஆகணும். வாங்க. மகா, இங்க வேலை. அண்ணி, நீங்க பாத்துக்கோங்க. இங்க எல்லாமே உங்க பொறுப்பு தான். நாங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுறோம். மகா, நானும் வரேன். மேடம், மகா மேடம், நானும் வரேன். ஏய், நீ எங்க போற? அது மகா அம்மா, அவங்க தங்கச்சிங்க, செல்வத்தோட மாமியார். நீ எதுக்காக போனோம்? சும்மா ஒரு ஹெல்ப்புக்கு. ஜீவா, நீங்க இங்கே இருந்து பாத்துக்கோங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். பாத்துக்கோக்கா, இங்க எல்லாமே உன் பொறுப்பு தான். நாங்க ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். சரிடா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிக்கா, பாத்துக்கோ. போயிட்டு வாங்க. சும்மா தேவையில்லாம பேசுறது, லாக்அப்ல போக மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான். என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து புரட்சி பண்றீங்களா? புரட்சி எந்த கேஸ்ல உள்ள வந்திருக்கீங்கன்னு தெரியுதுல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல கொலைகேஸா மாறிடும். சார், கொலைகேஸ்னு மிரட்டாதீங்க சார். நாங்க எதுவுமே செய்யல. லட்டு இருக்குதுல்ல, லட்டு, அதை நீங்க தானே செஞ்சீங்க. ஏமா, உள்ள தள்ளுங்க, உள்ள போங்க. உள்ள போங்கம்மா. சார், லட்டுல நாங்க எதுவுமே கலக்கல சார். என்ன நடந்துச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியாது சார். அத விசாரிச்சு கண்டுபிடிப்போம். நீ முதல்ல உள்ள போமா. எல்லாரும் உள்ள போங்க. பேசிட்டு சொல்றல, தனியா சொல்லுமா, உள்ள போ. போன சொல்றல.
ஏய், நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன்டா. செம்ம ஹாப்பியா இருக்கேன்டா நானு. இப்ப நான் ஆக்சுவலா மகா அக்காவோட முகத்தை பார்க்கணும்டா. பார்த்து என்ஜாய் பண்ணணும்டா. இந்த ரெஸ்லிங்ல எல்லாம் ஒரு பஞ்ச் கொடுப்பாங்க. ரெஸ்லிங் பாப்பியாடா நீ? தெரியல வா இப்படி. இப்படி வா. இப்ப நீ தான்டா மகா. ஓகேவா? சூப்பர்மேன் பஞ்சுடா. வாங்கிக்க மகா. டே தகப்பா. டடே கேடி. பார்த்துட்டே இருக்கீங்கல்ல, பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனா சந்தோஷமா இருக்க மாட்டீங்களே. ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கேனே. நான் சந்தோஷமா இருந்தாதான் உனக்கு பிடிக்காதே. பட் ஐ டோன்ட் கேர். இதுக்கப்புறம் நான் எப்பவுமே இப்படிதான் சந்தோஷமா இருக்க போறேன். நீ கவலைப்பட்டுட்டே தான் இருக்க போற. மகான்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினல்ல, இப்ப மகா குடும்பத்தை மொத்தமா தூக்கி உள்ள வச்சுட்டேன். வெளியே வரவே முடியாது. அப்படியே அவங்க வெளியே வந்தாலும் இங்க மகா ஆடு புட்டுக்கிட்டு போயிடும். உன்கிட்ட சொன்ன இதெல்லாம் உனக்கு புரியவா போகுது? இல்ல புத்தி வந்து எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி 4 நல்ல காரியத்தை செஞ்சு வைக்க போறியா? உன்கிட்ட பேசுறதை விட இப்ப அந்த வெண்ணிலா கிட்ட பேசுறது தான் எனக்கு முக்கியம். அவங்களாலதான் இப்ப 4 நல்ல காரியம் நடக்குது. பாய். சிரிப்பு. சொல்ல அஸ்வின், நீ அனுப்புன வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கேன். பார்க்க மனசெல்லாம் அப்படியே ரெக்க கட்டி பறக்குது. இதான் நீங்க இப்படி சந்தோஷமா பேசுறது தான் எனக்கு வேணும். பேசுறத தாண்டி அந்த கார்மெண்ட் சீட்ல நீங்க முதலாளியா உட்காரணும். அவசரப்படாத அஸ்வின். மகா குடும்பத்தை நினைச்சு வேதனையில இருக்கா. கார்மெண்ட்ஸ் ஆர்டர் இது எல்லாத்தையும் மறந்துட்டு அம்மாவையும் தங்கச்சிங்களையும் பாக்குறதுக்காக ஓடிட்டா. அதெல்லாம் ஓகே தான். ஆனா இங்க எந்த வேலையுமே நிக்கலையே. அதே பரபரப்போடு தான் போயிட்டு இருக்கு. இதை இப்படியே விட்டா சக்சஸ்ஃபுல்லா டெலிவரி கொடுத்துருவாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் பாக்குறதுக்கு தான் சாதாரணமா இருப்பாளுங்க. ஆனா வேலைன்னு வந்துட்டா எம்மனா இருப்பாளுங்க. அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா போகுது வேலை. யாரு வந்தாலும் எது வந்தாலும் அசராம வேலை மட்டும் கரெக்டா நடந்துட்டு இருக்கு. ஆமால, அத உடனே தடுக்கணுமே. அப்புறம் நான் சொல்றத மட்டும் நீ கேளு. தயவு செஞ்சு நீ எந்த ஐடியாவும் கொடுக்காத. ஐயோ, இந்த மாதிரி ஐடியாலாம் நீங்க எங்க மேடம் ஸ்டாக் வச்சிருக்கீங்க?